என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலம் உங்களை மறுபடியுமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டதற்கு பின்பாக நாங்கள் சொல்கிற அந்த மனப்பாட வசனத்தை மனப்பாடம் பண்ணி தவறில்லாமல் நீங்கள் ஒப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்க்குற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் ஒரு தம்ஸ்அப் போட்டுட்டிங்கன்னா போதும். நாங்கள் இந்த வருஷம் முழுவதும் தவறாமல் இதை படிக்கிறவர்களுக்கு நாங்கள் பரிசு வைத்திருக்கிறோம். எனவே நீங்களும் அந்த பரிசை பெறணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளைக்கு ஒரு வசன சவாலிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த நாட்களிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். வாக்குத்தத்தங்களை பெற்ற நாம் அது நிறைவேறணும்னா நம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். உத்தமமாக நடந்தால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை வாக்குத்தத்தங்களின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால அது நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நம்ம பார்த்தோம், விசுவாசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, காத்திருங்க, உத்தமமாக இருங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பில் தியானிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்வது? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் படிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை குறித்து இந்த 105ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். புடமிடுதலை குறித்து ஏற்கனவே இன்றைய முத்து செய்தியில் நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் நம்மை புடமிடணும். அவருடைய வசனத்தால் புடமிடப்பட்டு கொண்டே இருக்கணும். அவருடைய வசனம் நம்மளை புடமிட தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இதுதான் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது. யோசித்து பாருங்கள். புடமிடப்படுதல் என்று சொன்னால் களிம்புகளை, அழுக்குகளை, அசுத்தங்களை நீக்குதல். எதெல்லாம் அந்த தங்கத்துக்கோ அல்லது அந்த உலோகத்திற்கோ விரோதமான காரியமோ, அது ஒவ்வாத காரியமோ அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும், அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். அதுக்கு தான் அக்னியில் போட்டு எடுப்பாங்க. அக்னியில் போட்டு எடுத்தால் பொண்ணை அக்னியில் போட்டால் பொண்ணு மாத்திரம் இருக்கும். பொண்ணுக்கு ஒத்து வராததெல்லாம் அங்கே அகற்றப்படும், எரிக்கப்படும். அப்போ தான் அதை குறித்ததான அந்த திட்டம், பொண்ணை குறித்ததான அந்த நோக்கம் நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் அப்படி நிறைவேறுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சட்டம் என்ன தெரியுமா? நம்ம அந்த வசனங்களால் நம்ம புடமிடப்படுவதற்கு விட்டு கொடுக்கணும். ஒரு பரிசுத்தவானாகிய யோசேப்பு பாவம் வேண்டாம், பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு பயந்து அதை உதறிட்டு வந்த அந்த யோசேப்பு ஜெயிலில் போடுறாங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதாம். யோசித்து பாருங்களேன். அப்போ ஜெயிலுக்கு வரும்போது யோசேப்பினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? என்னை உயர்த்துவேன்னு சொன்னாரே, எல்லாரும் என்னை வந்து தாழ பணிந்து கொள்வதா எனக்கு காமிச்சாரே, என்னை மாத்திரம் கர்த்தர் வித்தியாசமாக நடத்தினாரே, இப்போ பார்த்தா நான் உயர்த்தப்படுவதற்கு பதிலாக இன்னும் நான் கீழே போகிறேனே. நீங்கள் கீழே போகல. வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தாமதமானாலோ அல்லது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே நடந்தாலோ கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் பொய்யாகலை. கர்த்தர் உங்களை புடமிடுகிறார். ஆண்டவர் உங்களை சரிப்படுத்துகிறார். யோசேப்பை பார்வோனுக்கு முன்னால் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் அவனை புடமிட்டார், களிம்புகளை நீக்கினார். அப்போ யோசேப்புக்குள்ள கூட அழுக்கு இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நான் எப்போதும் ஆணித்தனமாக ஒரு காரியத்தை சொல்வேன். பாவத்தை வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு நபர் ஒருவேளை சில வைராக்கியங்களையும் கோபங்களையும் கூட தங்கள் இருதயத்தில் வைத்திருப்பாங்க. சிலரை மன்னிக்க மாட்டேன்னு. பாருங்கள், யோசேப்பை கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு புடமிடுகிறார் என்றால் தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டிய நேரம் வரப்போகிறது. அதற்கு கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். அங்கிருந்து மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க, மறக்க வேண்டியதை மறக்க, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை உருவாக்குகிற இடம் சிறைச்சாலை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில சூழ்நிலையில் வழியாய், சில பாதையில் வழியாய் உங்களை கர்த்தர் நடத்துகிறாரா?
அது உங்களை நல்ல தலைவரா, தரமுள்ளவர்களா கர்த்தர் மாற்றப் போகிறாரே, அதற்கான ஒரு இடம் தான் அது. அது ஒரு பட்டறை. ஐயோ, நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், கர்த்தர் என்ன சொன்னார், இன்னைக்கு ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அது ஒரு பட்டறை, உங்களை உருவாக்குகிற இடம். கலங்காதீங்க, தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. புடமிடப்பட்ட வசனம் நம்மை புடமிடுகிறது என்றால் எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை அந்த மெருகேற்றி அழகுபடுத்தி அங்கே ஆண்டவர் நம்மை தகுதி உள்ளவர்களாய், தரம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை புடமிட விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 140 நான் வாசிக்கிறேன். அதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசன சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். 119, 140. உமது வார்த்தை மிகவும் புடமிட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது வார்த்தை மிகவும் புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது, நாம் அதில் பிரியப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனால் அதுக்கு முன்னால் வசனம் புடமிட விட்டு கொடுப்போம். அதிகமாக வசனம் வாசிப்போம். கால தாமதம் ஆகிறதுனால வசனத்தை தூக்கி போட்டுறாதீங்க. வார்த்தை இன்னும் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு ஒரு அதிகாரத்துக்கு 2 அதிகாரம் படிப்போம். இன்னும் மணிக்கணக்காக தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். தேவனுடைய வசனம் நம்மை புடமிடும். சுத்த பொண்ணாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவர் சொன்னதை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். ஆனாலும் அன்று அதற்கு முன்பாக நாங்கள் புடமிடப்படுவது எத்தனை அவசியம் என்பதை கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் புடமிட்டு சுத்திகரித்து அந்த வாக்குத்தத்தம் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஏற்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.